வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே நேரத்துல 5 ஃப்ளைட் ஒண்ணா காணாம போயிருக்குன்னா, உங்களால நம்ப முடியுதா? அது எங்க போச்சு? எப்படி மிஸ் ஆச்சு? அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அமெரிக்காவுல புளோரிடா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கடற்படைக்கு உண்டான ஒரு 5 ஃப்ளைட் டெஸ்டிங்காக கிளம்பியிருக்கு, ட்ரைனிங் ஃப்ளைட். அந்த 5மே கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அதோட காம்பஸ் வேலை செய்யாம போயிருக்கு. அங்க இருந்து ஒரு மெசேஜ் வருது இங்க கீழே, எங்களோட காம்பஸ் வேலை செய்யல, நாங்க எங்க இருக்கோன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அவங்கள கம்யூனிகேட் பண்றதுக்குள்ளேயே அந்த ரேடியஸும் ஃபுல்லா கட் ஆயிடுது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கீழே இவங்களுக்கும் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. மேலே கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் உயரத்துல பறந்துட்டு இருக்குது. அதாவது 2000 அடிக்கு மேல அந்த ஃபிளைட் பறந்துட்டு இருக்கு. ஃபியூவலுமே அந்த ஃபிளைட்ல கம்மியா தான் இருக்கு. ஸோ இப்போ அவங்க கீழே விழுந்தா என்ன நடக்கும்னே தெரியல. ஸோ பொழைக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இப்போ அவங்கள காப்பாற்றணும். இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு மறுபடியும் இங்கேருந்து 6வது ஒரு ஃப்ளைட் மறுபடியும் இவங்க அனுப்புறாங்க. அதுவும் அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே காம்பஸ் வேலை செய்யல, ரேடியஸும் ஃபுல்லாக கட் ஆயிடுது. ஸோ இப்போ மேலே போன அந்த 6 ஃப்ளைட் எங்கே போச்சு, என்ன ஆச்சு அப்படின்றதே யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. 1945 டிசம்பர் 5ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 81 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றது யாருக்குமே தெரியல. இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கல் அப்படின்ற ஒரு கடல் பகுதிக்கு மேலதான் இது நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி, எல்லாம் சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றீங்க கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்குமே அந்த 6 ஃப்ளைட்டு எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கவே கிடையாது. ஸோ ஒரு மர்மமாக இருக்குது. அதே மாதிரி சயின்டிஃபிக்கலி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புயல் வந்திருக்கனால இந்த ஃப்ளைட் அதில் மாட்டி எல்லாம் வெடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இப்போ வரைக்குமே கிடையாது. அதனால அந்த ஃப்ளைட் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்றதை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.